இங்கே இருக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டா நஷ்டம் எனக்கு இல்லை, நான் வேற முடிவு எடுக்க வேண்டி வரும். ரம்யா, உனக்கு ஒத்தாசியா இருக்க வந்திருக்கிறா. ஓத்ராகம் பாத்துக்கமா, நான் வரேன். என்னங்க ஷியாம், இதுல ஃபாரின் டூர் சார்ட், அப்புறம் நம்ம சில்க் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்காக யார் யாரை எங்கெங்க எந்தெந்த இடத்துல மீட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் அந்த டிக்கெட் விஷயம் டிராவல் ஏஜென்சிக்கு சொல்லியிருக்கேன். எவ்ரிதிங் இஸ் கன்ஃபார்ம். அப் அண்ட் டவுன் தானே? ஆமா. இந்த டூருக்கான செலவை நீங்க கொண்டு வர எக்ஸ்போர்ட் ஆர்டர்ல தான் மீட் அவுட் பண்ணணும். என்னங்க இது? அப்ப நான் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பிடிக்கலன்னா எனக்கு சம்பளமே கிடையாது. ஷேர்ல இருந்து பிடிச்சிருவீங்களா? அப்படிலாம் இல்ல. ஏய், அதுக்குள்ள ரம்யாவே ஆண்டியும் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? இல்லடா, ஹெவி டிராஃபிக் ஜாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கால் டாக்ஸி பிடிச்சு போயிட்டாங்கல்ல? அப்படி போயிருந்தாதான் பரவாயில்லையே. ஏன் சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிருக்காரு. ஐயோ, பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? அதெல்லாம் பத்திரமா போய் சேர்ந்துட்டு ஃபோன் கூட பண்ணிட்டாங்க. என்ன உங்க அப்பாக்கு திடீர் பாசம்? அதான்ப்பா, அதான் எனக்கும் தெரியல. வீட்டுக்குள்ள வந்தாரப்பா? இல்ல வாசலோட போயிட்டாராம். இந்த பொம்பளைங்களை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலப்பா. லைட்டா அவங்க சென்டிமெண்ட் டச் பண்ணாலே போதும், அப்படியே உருகிறாங்களே. ஹே ராஜ், அன்னைக்கு ஒரு நாள் உங்க அப்பா எங்கிட்ட தான் பேச வந்தாரு. எனக்கு பேச பிடிக்கல, நான் விலகி போயிட்டேன். அதே மாதிரி ரம்யாவும் உங்க அம்மாவும் இருந்துட முடியுமா? அதான், அந்த ஒரே காரணத்தை வச்சுதான் அந்த ஆள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாரு. இந்த லட்சணத்துல அவர் கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் வேற பார்த்திருக்காரு தெரியுமா? புரோக்கர்ஸ்ல இருந்து போட்டோஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. பொண்ணு பார்த்திருக்காரா? யார் அது? பேரு சித்ரா. பூர்வீகம் தமிழ்நாடா இருந்தாலும் இப்ப வாழறது கனடா. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், அப்பா பெரிய பிசினஸ்மேன். இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து 40 நாளைக்குள்ள ஒரே பொண்ணான சித்ராவுக்கு கல்யாணம் பண்றதா அவங்க அப்பா அம்மா முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க சம்பந்தி? யாருக்கு பொண்ணு? ஓஹோ, நான் கொடுத்த வர்ணனையில பொண்ணு எனக்கு நினைச்சிட்டீங்களா? இல்ல, ஷாம் உங்க தம்பிக்கு. ஏன் தம்பிக்கா? ஆமா சம்பந்திமா, வர வர உங்க தம்பி உங்களை விட்டு விலகி போறதா நான் நினைக்கிறேன். உங்க கண்ட்ரோல்ல இருந்து அவன் சாந்தி கண்ட்ரோலுக்கு முழுசா போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவனை உங்க கண்ட்ரோலுக்கே கொண்டு வரதுக்கு இதுதான் நல்ல வழின்னு எனக்கு தோணுது. நல்ல சம்பந்தம், பேசி முடிங்க. இதுக்கு பொண்ணு வீட்டுல ஒத்துக்கணும், ஷாம் ஒத்துக்கணும். ஜாதக பொருத்தம் அது இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க தம்பியை ஒத்துக்க வைங்க, அதுதானே அபிராமி டேலண்ட். எஸ் சார். சொன்ன டீடைல்ஸ் கேதர் பண்ணீங்களா? எஸ் சார். நீங்க சொன்னபடி சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் கனியோட ஃபுல் ரெக்கார்ட்ஸ், ப்ரீவியஸ் சர்வீஸ் புக்ல இருந்து கலெக்ட் பண்ண டீடைல்ஸ், அவரை பத்தின அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு சார். டீடைல் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கனி மேல எந்த ரிமார்க்ஸும் இல்ல சார். இவர் மேல எந்த அட்வர்ஸ் ரிப்போர்ட்ஸோ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனோ பனிஷ்மெண்ட்டோ எதுவுமே இல்ல சார். நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்கார் சார். எக்ஸப்ட் ஜெயிலுக்கு போய் கோவிந்தனை பார்த்ததை தவிர அவர் கை ரொம்ப சுத்த சார். எந்த பிரஷர் எங்க இருந்து வந்தாலும் ரூல்ஸ் பிரகாரம் தான் சார் நடந்திருக்காரு. இன்னும் சொந்த வீடு கூட வாங்கல சார். ஊர்ல 2 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு, வானம் பார்த்த பூமி, ஒரு குடிசை வீடு, பூர்வீகமான வீடு, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். ஒரு ஒர்க்னு எடுத்துட்டாருன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ற வரைக்கும் விட மாட்டார் சார். சோ அவர் பண்ண ஒரே தப்பு கைதி கோவிந்தனை ஜெயில போய் பார்த்தது, அவர் வீட்டுக்கு பண உதவி செஞ்சது.
எக்ஸாக்ட்லி சார். வேற எந்த தப்பு அவர் பண்ணலீங்க சார். ஐ சே. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஆர்கே சார் எங்க இருக்காரு? அவர் கேபின்ல இருக்காரு. நீங்க யாரு? நான் அபிராமி இண்டஸ்ட்ரீஸோட எம்டி. அபிராமி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், சார் வர சொன்னாரு. சரி. கங்க்ராட்ஸ். புது பிசினஸ், புது ஆபீஸ், புது சேர். கலக்குறீங்க மாமா. நீங்க என்ன திறப்பு விழாக்கு கூப்பிடல, கூப்பிடவும் மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லாம எனக்கு தூக்கமே வரல மாமா. உங்களுக்கு கிடைச்ச இந்த கௌரவத்தை பாராட்டி இந்த பூங்கத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. என்ன தயக்கம்? நீ கொடுக்கிற பூங்கத்துல தாழம்பு இருக்குதா, அந்த தாழம்புல பாம்பு இருக்குதான்னு யோசிக்கிறேன். மாமாக்கு எப்பவுமே என்ன பார்த்தா பயம்தான். ஏன் மாமனாரோட திறமை எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை கௌரவிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா மாமா? என்ன நான் சொல்றது தப்பா மாமா? நிறுத்து. யார் உனக்கு மாமா? ஏன் நீங்க தான். மதன் உங்க மகன் தானே, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லையே. வாய மூடு. உன்னோட பேசுறதே எனக்கு அவமானம். இந்த மாமா மருமக உறவெல்லாம் நான் என்னைக்கோ தலைமொழியாச்சு. நீங்க வேணா முழுகி இருக்கலாம் மாமா, ஆனா நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். உன் மேல முதல்ல எனக்கு அனுதாபம் இருந்தது. உன்னை மன்னிக்க கூட நான் தயாரா இருந்தேன். ஆனா இப்பத்தானே புரியுது, நீ மன்னிக்கப்பட வேண்டியவல்லம்மா, கடுமையா தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த பாரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புரிஞ்சுச்சா? அது எப்படி இல்லாம போகும்? உங்க மக என கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் மதன் என் புருஷன், நீங்க என் மாமனார். நான் கோர்ட்டுக்கு போவேன், டைவர்ஸ் வாங்குவேன் மாமா. ஆனா இந்த தாலியை விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க மகனையும் விட மாட்டேன் மாமா. என் வீட்டுக்கு ஒரு தடவை வர வைக்க தெரிஞ்ச எனக்கு மறுபடியும் வர வைக்க தெரியும் மாமா. இனிமே என் மகன் மட்டும் இல்ல, அவனோட நிழல் கூட உன் வீட்டு பக்கம் வராது. பாப்போம். என்னங்க இதெல்லாம்? வேற யாராவது கொடுத்திருந்தா பூ இருந்திருக்கும். அபிராமி கொடுத்ததுமா. இந்த மட்டும் முள் இல்லையே, இலை இருக்குன்னு சந்தோஷப்படு. அபிராமி வந்தாளா? வந்தாளா? வந்து மிரட்டிட்டு போனான். என்னவா? அவ மதனை அடைஞ்சே திருவாளாம். போன தடவை நேரம் மிஸ் பண்ணிட்டாளாம், அதுக்காக விட்டுற மாட்டாளாம். எப்படி அவனை அடைஞ்சே தீர்வாளாம். டைவர்ஸ் தான் வாங்கிட்டாள்ல. டைவர்ஸ் பண்ணாலும் தாலி அவ கழுத்துல தான் இருக்கான். அதனால அவன் தான் அவளோட புருஷனா, நான் தான் அவளோட மாமனாவா.
ரோகிணி கிட்ட கூட இதே மாதிரி தான் மிரட்டி இருக்கா. சாந்தி சொன்னா அதை கேட்டதுல இருந்து ரோகிணி ரொம்ப மிரண்டு போயிருக்காளா. அந்த அபிராமி ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் செய்யறா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. அபிராமி 1000 திட்டம் போட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அபிராமியால திட்டம் தான் போட முடியும். ஆனா அது நம்ம சாந்தி முறியடிச்சிருவா. அப்பா சாந்தி இருக்கிற வரைக்கும் அபிராமியால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஏன் ராஜி, இவன் நம்ம சாந்தியை பாராட்டானா திட்டுறானா? அவன் சாந்தியை திட்டலிங்க, பாராட்டிட்டு தான் போறான். ஏன் அப்படி சொல்ற? கொஞ்ச நாளா அவன் பேச்சிலையும் சாந்தி கிட்ட பழகிறதுலயும் ஒரு மாற்றம் தெரியுது. இப்ப கூட அவன் பேசும்போது நம்ம சாந்தின்னு தான் சொன்னான். நீங்க கவனிக்கலையா? நான் கவனிக்கலையே. எப்படியோமா இந்த 2 துருவம் ஒன்னா சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். எனக்கும் சந்தோஷம் தாங்க. ஆனா அந்த அபிராமியை நினைச்சாதான் பயமா இருக்கு. நீ கவலைப்படாத ராஜி. நம்ம குடும்பத்தை அமைதியை கெடுக்க நினைக்கிற அந்த அபிராமி நிம்மதியாவே இருக்க மாட்டான். யார் வேணும்? மிஸ்டர் சோமசுந்தரம். ஏன் அப்பாதா? அப்படின்னா நீங்க தான் சித்ராவா? யா. அப்பா இருக்காரா? இருக்காரு. உள்ள வாங்க. நான் வந்ததும் என்கிட்ட ஏதோ கேட்டீங்களே, அத திருப்பி கேளுங்க. உங்களுக்கு யார் வேணும்? நீங்க தான் வேணும். கல்யாண பொண்ணுல வெக்கப்பட்டு தானே ஆகணும். மம்மி, டாடி. என்னம்மா? வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நான் அபிராமி. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஓ நீங்களா? அபிராமி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி. இவ்வளவு சிம்பிளா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இல்ல ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் வேணாம். ஜஸ்ட் கேஷுவலா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குறிப்பா உங்க பொண்ணை பார்க்கலாம் தான். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் தம்பி போட்டோ. பேரு ஷாம். யுஎஸ்ல MBA படிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ இங்க சொந்தமா சில்க் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். சித்ராட்ட கொடு. நீயும் பாருமா. ஏன் சித்ரா, நீங்க போட்டோ பார்க்கலையா? இல்ல, அப்பா அம்மா முடிவுதான் ஏன் முடிவும். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். பெரியவங்க என்ன பண்ணாலும் அது நம்ம நன்மைக்கு தானே நம்பிக்கை இருக்கணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், உங்க பொண்ணு போட்டோவை மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கொடுத்தாரு. நீங்க கனடால இருந்து வந்திருக்கீங்க. 40 நாள் இங்க தான் இருக்க போறீங்க. அதுக்குள்ள தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண போறீங்க. Am I right? எஸ். எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் நேரடியாவே சொல்லிடுறேன். உங்க பொண்ண என் தம்பிக்கு கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. எந்த அவசரமும் இல்ல. நிதானமா சொல்லுங்க. ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. இந்தாங்க என் கார்டு. அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, எதுவுமே சாப்பிடலையே. உங்க பொண்ணை எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் தம்பியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்புறமா விருந்தே சாப்பிடுறேன். நான் வரேங்க. வரேன். வரேன் சித்ரா.
லக்ஷ்மண். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு? இது ரொட்டீன் பா, எவ்ரி 3 months செக்அப் போறேனே. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, ரிப்போர்ட்டை கொடுத்து பேஷண்ட் அனுப்பி வைங்க. எஸ், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே. கூப்பிட்டீங்களா சார்? லக்ஷ்மண் ஒரு பேஷண்ட் வந்துட்டு போனார் இல்லையா? ஆமா சார், கேன்சர் பேஷண்ட். அவரோட ரிப்போர்ட் இது, மறந்துட்டாரு. போய் கூப்பிட்டு கொடுத்துருங்க, போங்க. சரி சார். ஆமா, நீ எப்படிங்க? அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, வரட்டுமா? பேசாம கூட போறான். லக்ஷ்மணன் சார், லக்ஷ்மணன் சார், லக்ஷ்மண், லக்ஷ்மணன் சார். லக்ஷ்மண் போயிட்டானம்மா. நான் என்ன செல்ல கூப்பிட்டுமா? வேணாம் சார், அவர் ரிப்போர்ட்டை டாக்டர் அவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு. லக்ஷ்மணோட ரிப்போர்ட் அது? ஆமா சார். லக்ஷ்மண டாக்டர் பார்த்தா? ஆமா சார். உங்களுக்கு தெரிஞ்சவரா? ரொம்ப தெரிஞ்சவருமா, நல்ல ஃப்ரெண்டு. நான் வேணா அவர்கிட்ட கொடுத்துட்டுமா? சரிங்க சார். இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டேன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. அவசியம். சரி சார்.